ராஜினாமா செய்கிறார் பிரதமர் மோடி. இந்திய அரசியலில் பரபரப்பு, அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது பாஜகவின் மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமி பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு மற்றும் அவருடைய வெளியுறவு கொள்கைகளை அண்மை காலமாக தீவிரமாக விமர்சித்து வருகிறார். குறிப்பாக 2026இல் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வருகை மற்றும் அவருடனான இந்தியாவின் உறவு குறித்து பேசியுள்ள சுவாமி, பிரதமர் மோடி ஏன் டிரம்பை பார்த்து இவ்வளவு அச்சப்படுகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மோடி டிரம்புடன் சில விஷயங்களில் சமரசம் செய்து கொண்டுள்ளதாக தனக்கு தெரிந்த அமெரிக்கா வட்டாரங்கள் தெரிவிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் குறித்து அதிரடியாக பேசியுள்ள சுப்பிரமணிய சுவாமி, தன்னிடம் உள்ள சில ரகசிய தகவல்களை வெளியிட்டால் அது பிரதமர் மோடி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கும் என்று எச்சரித்துள்ளார். நாட்டின் நலன் மற்றும் பொருளாதார கொள்கைகளில் மோடி எடுத்து வரும் முடிவுகள் ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு சாதகமாக இருப்பதாகவும் இது பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானது என்றும் அவர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். சுப்பிரமணிய சுவாமியின் இந்த மிரட்டல் போன்ற கருத்துக்கள் பாஜக வட்டாரத்திலும் தேசிய அரசியலிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளன. ஏற்கனவே டிரம்ப் மற்றும் மோடி இடையிலான நட்பு உலகளவில் பேசப்பட்டு வரும் நிலையில் சுவாமி முன்வைக்கும் இந்த சமரசம் குறித்த குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு புதிய ஆயுதமாக கிடைத்துள்ளது. இருந்தாலும் சுவாமி குறிப்பிடும் அந்த ரகசிய தகவல்கள் என்ன என்பது குறித்து அவர் இதுவரை வெளிப்படையாக எதையும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள பிரதமர் மோடி ஏன் டிரம்பை பார்த்து இவ்வளவு பயப்படுகிறார் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் பிரதமர் மோடி பற்றி தனக்கு தெரிந்த சில ரகசிய தகவல்களை தான் இன்னும் வெளியிடவில்லை என்றும், ஒருவேளை அந்த தகவல்களை பகிரங்கமாக வெளியிட்டால் பிரதமர் மோடி தன்னுடைய பதவியை உறுதியாக ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அவர் அதிரடியாக எச்சரித்துள்ளார். சமீப காலமாகவே டிரம்பின் கொள்கைகளால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அதற்கு பிரதமர் மோடி பணிந்து போவதாகவும் சுப்பிரமணிய சுவாமி விமர்சித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருடைய இந்த பதிவு அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பி வருகிறது. அது மட்டுமில்லாமல் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி பொருளாதார நிபுணர் ஆவார். மத்திய அமைச்சராகவும் ஒருமுறை இருந்துள்ளார். இவர் ஜனதா கட்சியிலிருந்து பாஜகவில் இணைந்தவர் ஆவார். மாநிலங்களவை எம்பியாகவும் இருந்துள்ளார். ஜெயலலிதாவிற்கு எதிராக ஊழல் வழக்குகளை போட்டதும் இவர்தான். தற்போது பாஜகவில் இருந்தாலும் அவ்வப்போது கட்சியின் நிலைப்பாடுகளுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் சுப்பிரமணிய சுவாமி. அதேபோல பிரதமர் மோடிக்கு எதிராகவும் அவ்வப்போது கடுமையான கருத்துக்களையும் கூறி வருகிறார். அந்த வகையில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் சமரசம் செய்து கொண்டதாக சுப்பிரமணிய சுவாமி தற்போது குற்றம் சாட்டி வருகிறார். அமெரிக்கா உடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பாகிஸ்தான் இந்தியா போரை நான் தான் நிறுத்தினேன் என்று கூறினார். அதேபோல ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்கக்கூடாது என்று இந்தியாவை நேரடியாக மிரட்டினார். அதன் பிறகு தற்போது கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக ரஷ்யாவிடம் இந்தியா 1 மாதத்திற்கு அனுமதி அளிப்பதாக கூறுகிறார். பிரதமர் மோடியை சில நேரங்களில் நேரடியாக மிரட்டுகிறார் டிரம்ப். அவ்வப்போது பொதுவெளியில் இந்தியா குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் டிரம்ப் பேசும் பேச்சுக்களை இந்தியர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் இது பற்றி இந்தியா சார்பில் நேரடியாக எதிர்ப்புகளோ கண்டனங்களோ தெரிவிக்கப்படவில்லை. அதே நேரம் இந்தியா அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் போட்டு வரியை ஓரளவு குறைத்துள்ளது. ராஜதந்திர ரீதியாக பல்வேறு விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறது. இருந்தாலும் அண்மையில் இந்தியாவிற்கு விருந்தாளிகளாக வந்த ஈரான் கப்பல் மீது அமெரிக்கா இலங்கை அருகே குண்டு வைத்து காலி செய்தது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதற்குமே பெரிய கண்டனங்களை மத்திய அரசு வெளிப்படுத்தவில்லை. எந்த பக்கம் சாய்ந்தாலும் சிக்கல் என்பதால் அரசு மௌனமாக இருக்கிறது. இருந்தாலும் ஈரானுக்கு ஆதரவாக கருத்துக்களை கூறி அமெரிக்கா இஸ்ரேல் வளைகுடா நாடுகளை பாதிக்கும். அந்த பக்கம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசினால் அது ஈரானுடனான உறவை சிக்கலாக்கும். எனவேதான் அரசு தர்ம சங்கடத்தில் உள்ளது. அமெரிக்கா போரை நிறுத்தினால்தான் உலக நாடுகளில் நிலவும் குழப்பம் தீரும் என்கின்ற நிலை உள்ளது. இந்த நிலையில்தான் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்து பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி சில வெளியிட்டிருக்கும் பதிவு மிகப்பெரிய பரபரப்பாகி வருகிறது. மேலும் மேற்கு ஆசிய நிலைமை குறித்து விரிவான விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதால் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் பாதியின் முதல் நாள் மக்களவையில் முழுமையாக பாதிக்கப்பட்டது. மக்களவை இயங்காததால் நாட்டுக்கு ஏற்படும் இழப்பு குறித்து கேட்கப்பட்ட போது ராகுல் காந்தி மேற்கு ஆசியாவில் நடைபெற்றதால் ஏற்படும் நிதி இழப்பு என்ன, அதுதான் மிக முக்கியமான விஷயம்
என்றார். ஒரு வகையில் ஒரு உதாரணமான மாற்றத்தை கொண்டு வர ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய பொருளாதாரத்தில் பெரும் இழப்பை ஏற்படுத்தும். பங்குச்சந்தையில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். அமெரிக்க ஒப்பந்தத்தில் மோடி கையெழுத்திட்டார். நாடு பெரிய அடியை சந்தித்த போகிறது. அதை பற்றி விவாதிப்பதில் என்ன பிரச்சனை? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் என்று திங்கட்கிழமை மதியம் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் ராகுல் காந்தி கூறினார். மேற்கு ஆசிய விவகாரம் மற்றும் அது தொடர்பான எரிபொருள் விலை போன்ற சிக்கல்கள் முக்கியமானவை இல்லையா என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருந்தார். எரிபொருள் விலை, பொருளாதார அழிவு, இவை முக்கியமானவே இல்லையா? இவை மக்களின் பிரச்சனைகள். இதை நாங்கள் அவசியமாக கருதுகிறோம். அதற்கு பிறகு சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பற்றி விவாதிக்கலாம். சபாநாயகர் ஓம் பிர்லா ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானத்தை முன்மொழிய எதிர்க்கட்சிகள் அளித்த நோட்டீஸ் திங்கட்கிழமை மக்களவையில் பட்டியலிடப்பட்டிருந்தது. அவர்கள் இதை மேற்கு ஆசிய விவகாரம் பற்றி விவாதிக்க விருப்பமில்லை. ஏனென்றால் மற்ற விஷயங்கள் வெளிவரும், பிரதமரின் நிலைப்பாடு வெளிப்படும், பிரதமரின் சமரசம் மற்றும் பிளாக்மெயில் ஆகியவை வெளிவரும், கேள்விகள் எழுப்பப்படும். பிரதமர் ஓடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவரால் உள்ளே வர முடியாது. நீங்களே பாருங்கள் என்றார் ராகுல் காந்தி. அதற்கு முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் அளித்த அறிக்கையில், மேற்கு ஆசிய மோதலில் இந்தியாவின் அணுகுமுறை 3 கொள்கைகளால் வழிநடத்தப்படுகிறது என்று கூறியிருந்தார். அமைதியை மேம்படுத்தல், குடிமக்கள் பாதுகாப்பு மற்றும் இந்திய சமூகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வணிகம் போன்ற தேசிய நலன்களை பாதுகாத்தல். அடுத்ததாக ஜெய்சங்கரின் அறிக்கைக்கு பிறகு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு எதிர்க்கட்சிகள் பொறுப்பேற்ற முறையில் செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். எதிர்க்கட்சிகளுக்கு என்ன வேண்டும் என்றே தெரியவில்லை. அவர்கள் அடிப்படை ஒழுக்கத்தை பின்பற்றுவதில்லை. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக இருக்கும் போது இவ்வளவு பொறுப்பற்ற ஒரு எதிர்க்கட்சியை நான் பார்த்ததில்லை. ஒரு குடும்பம்தான் நாட்டின் ஆட்சியாளரா? சபாநாயகர் கொடுத்த விவாதத்திற்கு நாங்கள் தயார். உங்களுக்கு தைரியம் இருந்தால் அதை அனுமதியுங்கள் என்றார். மேலும் அப்போது குறிப்பிட்டு பேசிய ராகுல் காந்தி அவர்கள், மக்களவையில் தற்போது நடைபெற்று வரும் விவாதம் ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் அவைத்தலைவரின் பங்கு தொடர்புடையதாகும். ஆனால் இந்த விவாதத்தில் பலமுறை என்னுடைய பெயர் குறிப்பிட்டதோடு என்னை குறித்து மோசமான கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. மக்களவை என்பது மக்களின் விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கான அவையாகும். ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான அவையல்ல. மாறாக ஒட்டுமொத்த நாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு உடையதாகும். அவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒவ்வொரு முறை பேச முற்படும் போதும் தடுத்து நிறுத்தப்படுகிறதாம். கடந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி செய்த சமரசம் குறித்து நான் பேச முற்பட்டேன். குறிப்பாக சீன ஆக்கிரமிப்பு தொடர்பான முன்னாள் இராணுவ தலைமை தளபதி MM நர்வேனாவின் புத்தகம் குறித்தும் அதானி விவகாரம் குறித்தும் பேச முற்பட்டேன். ஆனால் பேச அனுமதிக்கப்படாமல் பலமுறை தடுத்து நிறுத்தப்பட்டேன். இவை நாட்டு மக்களின் அடிப்படை விவகாரங்கள் சார்ந்தவையாகும். நாடாளுமன்ற விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பேச அனுமதி மறுக்கப்பட்டது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையும் என்றார் ராகுல் காந்தி. இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய வேண்டுமென்று பல்வேறு கோரிக்கைகள் வலுத்து வருவதால் நாடாளுமன்றத்திலும் இதன் எதிர்ப்பு குரல் எழுந்ததால் பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் பாஜக தலைவர்களிடம் ஆலோசனை நடத்திய பிறகு இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது.